இயக்குனர் துரை கே முருகன் இயக்கத்தில் ஜேம்ஸ் கார்த்தி மற்றும் எம் நியாஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் சீரன். இதில் ஜேம்ஸ் கார்த்தி, இனியா, சோனியா அகர்வால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க. சீரன் படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. இந்த சீரன் படம் எப்படி உருவாச்சுன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. சில விஷயங்கள் சினிமேட்டிக்காக பண்ணியிருக்கோம். படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சமுதாயத்துக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்ல வரோம் இந்த படத்தின் மூலமாக. இந்த படம் முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் சமுதாயத்தை சீர்படுத்துபவனா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் என் கூட இருந்த ஆர்டிஸ்ட், மற்ற நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வேலையில் நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். நன்றி. இந்த படம் சீரன், நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பூங்கோதை. பூங்கோதையை நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்டை கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் ஜேம்ஸ் கார்த்திக் சார் ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் நெக்டோ ஸ்டுடியோஸ் டைரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட் படம் இல்லை, ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, இது எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இது ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நிறைய நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். அண்ட் கிருஷ்ணா குருப் யாழினி ரோலில் பண்ணியிருக்காங்க. சாரி, கிருஷா குருப். யாழினி, ஷீ இஸ் அ டான்சர் ஆல்சோ. ஆக்சுவலி ஷீ இஸ் அ ட்ரெயின்டு பரதநாட்டியம் டான்சர். அண்ட் என்னோட சன்னோட ஜோடியாக அவங்க தான் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆஜித் ஹீரோ அண்ட் மினி ஹீரோ, ஜூனியர் ஹீரோ ஆஜித். அண்ட் என்னோட டாட்டர் நடித்த கேர்ள் ஐஸ்வர்யா. ஸோ இவ்வளோ ஸ்டார் காஸ்ட். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்ச பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ இந்த படம் நீங்கள் எல்லோரும் பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரியாக இருக்கும். ஒரு நல்ல சப்ஜெக்டு, நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கருத்து, நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு மூவி, ஒரு ஃபேமிலி ட்ராமா தான். நிறைய நானும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தேன். இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா ஜேம்ஸ் சார் என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்கெல்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார்.
ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணும்னு படத்தில் இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம் இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவில் பார்த்துட்ருக்கீங்க இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியும். அது சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் ஆர்ஜிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜேம்ஸ் சார் ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களில் பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்லா படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ஒரு தூரம் ரிலீஸும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன் டீமுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம். ஸோ அவர் எப்பயுமே ஒரு சாங் எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடித்தா தான் அந்த டியூனே அவர் ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்குன்னு ஏதாவது லைவ் கிவ் எடுக்கணுமா, அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்தில் 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கூ கார்த்திக் ப்ரோ தான் இதில் 2 சாங் எழுதியிருந்தார். அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கூ கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம். என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு ஒரு 2 days பேக் நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ், அதை பேஸ் பண்ணி நான் சாங்கு. ஸோ அதில் ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பாரு. அது எஸ்பெஷலி சொல்லலாம். கூ கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ மேலே. கூ கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தார். என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல் யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.